ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை அவரை மறுபடியும் ஆராதிக்க கூடியவர் செய்திருக்கிறார். The Lord has brought us together to worship Him today. அவரை பிரியப்படுத்தி அவரை மகிழ்விக்கிற ஒரு அருமையான நேரம் ஆராதனை நேரம். A worshiping time is a time where we please Him, where we give thanks unto Him. நாம் மகிழ்ச்சியோடு தேவனை உயர்த்தும் பொழுது அவர் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். When we worship our Lord with joy, He will rejoice in us and He will bless us. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Let us pray. Gracious Father, we thank you for this wonderful day. உம்மை ஆராதிக்கும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for giving us the opportunity to worship you. இந்த நேரத்தில் உலகமெல்லாம் எங்கெல்லாம் உம்மை ஆராதிக்கிறார்களோ அந்த ஆராதனை மத்தியிலே நீர் அசைவாடி மக்களை ஆசீர்வதியும். Lord, wherever people worship you all over the world, Lord, you be in the midst of them and bless them. என்னுடைய தலைமை சபையிலும் நீர் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். Lord, you bless the time of singing and worshiping. இந்த சரணத்தை கொடுத்த என்னுடைய பாஸ்டருமாக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank our pastor and Pastor Mo for this opportunity that they have given us. எங்கள் மத்தியிலே அசைவாடும். Lord, you move in the midst of us. நன்றி செலுத்த கிருபை தாரும். Lord, give us a thankful heart. வரவேண்டிய மக்களை துரிதமாய் கொண்டு வாரும். Lord, bring all your people who are coming. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Lord, we offer this prayer in the precious name of our Lord Jesus. அல்லேலூயா. Hallelujah. நாம் எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு முன்பாக நின்று நாம் எப்பெல்லாம் எழுந்து நிற்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறாருங்கிற ஒரு தெய்வ பயத்தோடு ஆராதனையிலே தேவன் அசைவாடுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். The Lord is moving in our midst. When we stand to worship Him, God is honored and He will bless us. அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். We're going to thank Him at this time. எதற்கு நன்றி செலுத்தணும்? Why should we thank Him? அவர் நம்ம மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்தணும். It is for the love that He has upon us. நாம் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோமே அதோட கிருபை, அதற்காக நன்றி செலுத்தணும். And we live today, we have life in us. It is by His grace and we should thank நம்முடைய Him. தொனியால் அவை உயர்த்துவோம். Let us thank Him with அவர் நாமம் வாழ்த்துவோம். let us exalt His holy name. Thank you Jesus. Thank you Jesus.
ஹalleluya Hallelujah. Hallelujah. எல்லாம் அவர்தான். He is everything to us. எல்லாமே அவர்தான். He is all in all to நாம் us. ஜீவனோடு இருப்பது, We live today. நடப்பது, We walk. படுப்பது, எழுந்திருப்பது, We sleep. We பேசுவது, rise. We மூச்சிடுவது, speak. We breathe. எல்லாமே அவர்தான். All because of Him. அவர் கொடுத்த கிருபை. It is His grace. அந்த கிருபை நிறைந்த தேவனை. Let's think of His grace. ஒரு பக்கம் ஒரு பெரிய தேவன், He is a great மகா God. சர்வவல்லமையுள்ள தேவன். He is Almighty God. ஆனா அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். At the same time, He is our Father. நமக்கு அவர் அப்பாவா இருக்கிறார். He is a dear Father. அப்பாவும் அவர்தான், அம்மாவும் அவர்தான். He is our Father. He is our Mother. அவர்தான் வழி, சத்திய, ஜீவன். He is the way, the truth, and the life. அவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா Shall we நான் look at உம்மை Him and பார்க்கிறேன். say, Father, அப்பா உம்மை பார்க்கிறேன். Father, we look at you. உங்க அன்பை நினைக்கிறேன். We think of your love. உங்க அன்பை நினைச்சு துதிக்கிறேன். We think of your love and we praise you. ஃபாதர் பெர்க்மன் சார் நல்ல அருமையான பாடலை பாடுகிறார். It's a song of Father Beckman. It's a ஒரு wonderful நல்ல ஜெப song. பாடல், ஒரு நல்ல ஜெப பாடல். It's a prayerful song. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். Hallelujah. 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 பிள்ளைங்க சில நேரத்தில் தங்கள் தேவைகளுக்காக தங்கள் தகப்பனை நோக்கி பார்க்கும் பொழுது, Children sometimes when they look to their fathers for the things that they need in their life. பொதுவா பிள்ளைங்க அப்பா அப்பான்னு சேர்ந்து கூப்பிடுவாங்க. Usually children call their father, appa, father, so on. ஆனா ஒரு எதிர்பார்ப்போடு தகப்பனதை பெற்றுக்கொள்ளும்படியான சில நேரம் இந்த பிள்ளைங்க கூப்பிடுற தொனியை பார்க்கிறேன். But sometimes when they have expectation in their heart, the tone of their voice differs. பா, They say, Pa, Daddy, Daddy, பா, Father,
அந்த அந்த தொனியை அப்பா கேட்ட உடனே when the father listened to this voice of the children, என் பிள்ளை எதிர்பார்த்து கேட்க போறான். he knows the expectation of the child. நம்ம உலகம் என்னடா செல்லம் உனக்கு என்ன வேணும் சொல்லுமா, என்ன வேணும் கேளுப்பா. Immediately father says, darling, what do you want? நம்ம தகப்பனே அப்படி சொல்லுவாரானால், when we say father, நம்முடைய தாயின் கருவிலை உருவாக்கின தகப்பனாச்சே. the holy father himself, he says like this, father who created us in the womb of the அவரை mother. நோக்கி பார்த்து கூப்பிட்டு When we look at him and we call upon him, நமக்கு செய்யாமல் போவாரோ? will he not do what we ask? ஒரே ஒரு சரணத்தில் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அதை மெதுவா ஜெபத்தோடு அப்பான்னு கூப்பிடும். எனக்கு தெரியும் நிறைய பேர் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் கொடுக்கல, எங்கள் அம்மாட்ட கேட்ட கொடுக்கல, என் தகப்பனும் தாயுமாகி தெய்வத்தை நோக்கி நான் கூப்பிட போகிறேன். Some of you asked your father, you asked அப்பான்னு your mother, கூப்பிடும், but could not அப்பாவும் get. நீரே அம்மாவும் நீரே சொல்லு. Let's say, Father, you are my father, you are my mother. Let's prayerfully sing this chorus. அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. ரெடி? அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. நான் உங்கள் பிள்ளை என்றோ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. தகப்பன் மறுத்ததை What the father of this தாய் world has மறந்ததை rejected, what the mother of this world has என் rejected, தகப்பனாகி தேவன் செய்வார். the heavenly father will do it. காலவேளை அப்பான்னு கூப்பிட்டீங்களே, Because you called him father. பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்துக்கு தகப்பன் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Your worldly father who are evil, when they know to give good things to the children, how much more our heavenly father, he will surely do good things to you. நம்ம அப்பா நமக்காக சிலுவையிலே காயங்கள் பட்டார். Our father was crucified for us on the cross. ரத்தம் சிந்தினார். He shed his blood for us. கடந்த நாட்களே நாம் தியானித்தோம். In the past days we meditated upon the cross. சிலுவை பாடுகளை தியானித்தோம். We meditated upon the sufferings of Jesus on the cross. அது ஒரு நாளிலே முடியக்கூடியது அல்ல. These meditations does not finish on one day. என் தகப்பன் எனக்காக பலியானாரே, My father died for me. நான் தொங்க வேண்டிய சிலுவையில் அவர் தொங்கினாரே, And he was crucified in the place where I should be crucified. தப்பு செஞ்சதெல்லாம் நான், It is I who committed the fault. தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரே. And he received all the punishment of the தண்டனையை sin. ஏற்று காயப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு நல்ல வாழ்வை கொடுத்தாரே. He received my punishment. He was bruised. He was broken for me to give a good life to me. அவர்தான் நமக்கு பெருமை. And he is my father. அவர்தான் நமக்கு மகிமை. He is our glory. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் இறையினால் என்னை மூடி மறையுமே. காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் இழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே.
மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க வேத வெளிச்சத்தில் எங்கள் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபம் தான் என் தலைமேல் இருக்கணும். உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபம் தான் என் தலைமேல் இருக்கணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், He was broken for us, He's bruised for us. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். He rose again on the third day. ஆனா சில நாளைக்கு அப்புறம் தோமாவுக்கு காயத்தை காட்டுறார். And then after some days, He showed His wound to Thomas. தோமா Thomas, காயத்தை பாருப்பா. look at the wound in my hand. நான் யோசித்தேன், காயத்தை பார்த்துருப்பாரு. And he looked at his wound. அந்த ஆணிகள் தொலாவப்பட்ட அந்த சதைகள் கொஞ்சம் ஆறாம வந்திருக்கும். And he looked at the flesh where the wound was still fresh. அந்த காயத்தை காட்டுறாரு. He looked at his wound. தோமா, இந்த காயத்துக்குள்ள உன்னை வச்சிருக்கிறேன். Thomas, I died for you. இந்த காயத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும், As long as I have this wound in my hand, இந்த தழும்புக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும், as long as I have எந்த this சக்தியும் wound உன்னை in தொட my முடியாது. hand, nothing can touch அவர் you. தழும்புகளால் சுகமாகிறோம். We are healed by His அவர் stripes. காயங்களுக்குள்ளே வல்லமை உண்டு. There is power in His அவர் wounds. காயங்களில் அக்கினி உண்டு. There is fire in His அவர் wounds. காயங்களுக்கு எழுப்புதல் உண்டு. There is revival in His அந்த wounds. காயங்களுக்குள்ளே கதவை வச்சிருக்கிறார். And it is அவர் worship this God. காயங்களுக்குள் மறைந்திருக்கும் பொழுது, And when we are hidden in His wounds, நமக்கு வராம எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அத்தனை தவிடுபடியாய் மாறிவிடும். no matter the witchcraft work that are against us, everything will be broken. அவர்தான் நம்ம பெருமை, He is our glory. அவர்தான் மகிமை. He is our glory. He is விஷயம் our கூட power. சொல்லுங்க, காயங்களை வச்சு கொடுங்க ஆண்டவரே. Let us say, Lord, hide us under in your உங்க wounds. சிலுவை நிழலை வச்சு கொடுங்க ஆண்டவரே. Hide us under the shadow of the cross. பிசாசுக்கு என்ன பயம் தெரியுமா? You know what the devil will do? சிலுவையை பார்த்தாலே அவனுக்கு பயம். Devil is scared when he look at the cross. உலக பிரகாரமா சில காரியங்களை பார்த்திருக்கிறேன். We have seen this world like this. சில இடத்துல சில ஆட்கள் அந்த பேய் பிடிச்சிட்ட உடனே சிலுவை கொண்டு காட்டுவாங்க. Sometimes when people are possessed by a devil, they will show them the cross. நம்ம ஜெபிக்கிறோம், We pray, அவங்க நம்பிக்கை, but their hope is ஆனா அந்த சிலுவையை கொண்டு போன ஐயோ ஐயோ பயந்து ஓடுது. but when they show the cross, the devil is scared. ஒரு சாதாரண மரச்சிலுவையை கண்டே அந்த பிசாசு ஓடுது. If the devil is scared when he looks at the wooden cross, நம்ம உண்மையான சிலுவையின் நிழலிலே இருக்கிறோம். and we think about the true death of Jesus அந்த on the சிலுவை cross, நிழலில் இருக்கிற வரைக்கும், and we are under the shadow of அந்த His cross, காயங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும், as long as the wounds நம்மள are பார்த்து there, தான் பிசாசு பயப்படணும். the devil is நம்மள frightened when பார்த்தா he sees ஓடணும். us. He will run when he நம்ம sees us. பயப்படவே கூடாது.
And we should never be afraid. Hallelujah. Hallelujah. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய காயங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். We are in the wounds of Jesus. தைரியமா இருப்போம். Let us live without fear. அவர் சிலுவையும் நிழலிலே மறைந்து அவரை துதிக்கும் பொழுது When we are under the shadow of the cross and when we praise Him, நம்முடைய தேவைகளை காட்டிலும், He is more than all our needs, நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிலும் more than all our situations. அவர் பெரியவராயிருந்து The Lord is great. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். He will tell you great things which you know not, நம் which you cannot தேவைகள் எவ்வளவு comprehend. பெருசா இருக்கட்டும், Our needs might be great, நம்மை சுற்றி எத்தனை சூழ்நிலை இருக்கட்டும், and many witchcraft works may be against us. தேவைகளை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். Our God is greater than all our needs. சூழ்நிலையை பார்க்கும் இரட்சகர் பெரியவர். Our God is greater than all our situations. Yes, ready. கரை கட்டி. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே.
ரெண்டு இன்னைக்கு அவர் ஆராய்ச்சவங்களுக்கு ரெண்டு காரியம் சொல்றாரு. When we worship Him, the Lord says two things to us. ஆண்டவர் நினைச்சாருன்னா When the Lord thinks, ஒரு நதியின் தண்ணீரை முழுவதும் ரத்தமாக மாற்ற முடியும். He can change a river into. உலகத்துல பெரிய நதி நைல் நதி. The river Nile is great. எகிப்து தேசத்தே செல்வம் கொளிக்கிற நதி. This is a river which brought wealth to the nation. அவருடைய வாழ்வாதாரம். That was the source of wealth to them. ஆனா தண்ணியை முழு ரத்தமாக்குனாரு. The Lord changed the river into blood. Hallelujah. 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 அதே தண்ணியை திராட்சரசமாக்கி காட்டினாரு. The same water He changed into wine. அதே இயேசு இன்னைக்கு மத்தியில இருக்கிறார். The same God is in the midst of us. அன்னைக்கு தண்ணீரை ரத்தமாக்குனாரு, ரசமாக்குனாரு. On those days He made water into blood, He made water into wine. இன்னைக்கு நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்ற போறாரு. And now He makes our tears into rejoicing. இந்த ஆராதனைக்கு கண்ணீரோட இருக்க தேவ பிள்ளையே, O child of God who come with tears to worship the Lord. இந்த ஆராதனை அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்கிற, You are seated here with tears. நான் இவ்வளவு நாளா கர்த்தரை ஆராதிக்கிறேனே, I'm worshiping the Lord for a long time. எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, But I do not have deliverance. ஏன் கண்ணீர் எப்ப மாறும்? When will my tears change? ஆண்டவர் மரியாள்கிட்ட சொன்னாரு, The Lord looked at Mary and said, என் வேளை இன்னும் வரல, My time is not yet என் come. வேளை இன்னும் வரல சொன்னாரு. My time is not yet come. ஆனா அடுத்த நிமிஷம் கற்றாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டு, But then when the water pots filled with water, அவைகள் ரசமாய் மாறியது போல, and those water were turned into wine. உன் கண்ணீரின் In the same way, வேதனையை மாற்றும் நேரம் வந்திருக்குது. time has come when your tears யாரது will கர்த்தரை change கண்ணீரோடு into துதிக்கும் தேவ rejoicing. பிள்ளையே, A child of God who is with tears, உன் கண்ணீரின் கணக்கை முடிக்கிற நாள். the Lord will change your tears இன்னைக்கு அவரை நீ today. ஆராய்ச்சி கண்ணீரோடு போக மாட்டே. You will not go out with tears today after worshiping Him. நீ அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிற தேவன் மத்தியிலே இருக்கிறார். The Lord who says, Do not weep, and who wipes away tears is here. இரண்டாவது, Secondly, உனக்காக ஒரு கதவை திறக்க போறாராம். He's going to open a door for you. எல்லா கதவும் மூடி போச்சு. All doors are closed. உனக்காய் திறக்க வேண்டிய கதவை சாத்தா பூட்டி வச்சுக்கிறான். The devil has closed the door that should be opened for you. ஆண்டவர் சொல்ல தானாய் திறக்க போதான். The Lord says it will automatically open. Hallelujah. பேதுரு அந்த கோட்டை வாசல் பக்கம் வரும்போது கதவுகள் தானா திறந்துச்சாம். Peter, when he came to the gate, the gates automatically opened. அவ்வளவு பெரிய கதவு தானா திறந்துச்சு. And the gates automatically opened. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட எல்லா உன் ஆசீர்வாத கதவுகளை தடை செய்ய தடைகளை உடைத்து உனக்காக ஒரு கதவை திறப்பார். Today the gates of blessing that are அவர் closed திறக்கிறதை will be யாராலும் opened மூட by the முடியாது. Lord. When the Lord opens, no one can shut it. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உயிரோடு உயிரானீரே, மனதெல்லாம் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, மனதெல்லாம் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. ஆண்டவரே, அநேக வியாதிசுகள் சரீரத்தை பலவீனத்தோடு இந்த ஆராதனைக்கு வர முடியாமலும் ஆன்லைன்ல அநேகர் என்னால் இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியல என்று தவிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. Many of your children are praying now at this time because they could not attend the service because of the sickness that they have in them. இந்த ஆராதனையில் பலவீனத்தோடு இருக்காங்க ஆண்டவரே. Lord, even while we worship you this morning, இப்பொழுது காயத்தின் தழும்புகள், Lord, the wounds and your stripes, இரத்தத்தின் வல்லமை, the power of your blood, சகல வியாதிகளை சுகமாக்கட்டும். let all diseases be இயேசுவின் healed நாமத்தில் through your blood. சுகமாகட்டும். Let them be healed to the name of உம்மை Jesus. ஆராதித்தவருடைய பிள்ளைகள் வியாதியோடு திரும்ப போக கூடாது ஆண்டவரே. The children who are worshiping you should not go out from this place with their sickness. யெகோவா ராஃபா, Jehovah Rapha, சுகம் தரும் தெய்வமே, God who brings healing, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், we exalt you, உம்மை கனப்படுத்துகிறோம். we honor you. என் சபை மக்களை ஆசீர்வதியும். Bless our people, நேரில் பார்த்துக்கும் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். bless people who are watching us online. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to your name. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். We humble ourselves and commit everything to இயேசுவின் your நல்ல hands. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious name we ask our Father.